ஆமென். நம்முடைய பலிப்பிடம் எரிய வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க ப்ளீஸ். கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் மட்டும் வாசிங்க. நான் ரொம்ப வசனத்தை சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு அது சொன்னாதான் ரொம்ப வசனத்தினால்தான் நம்முடைய ஜீவனே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருத்தர் வாசிங்களேன். 3 தன்மைகளை இங்க பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:1 மைக்ல வாசிங்க. சகோதரிகள் யாரும் 2 பேரும் மைக்ல கொஞ்சம் வாசிங்க. சகோதரிகள் இருந்தாலும் சரி. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுவர்களையும் அளந்து பார். அதில் தொழுது கொள்ளு. இங்க 3 தன்மைகளை நாம் பார்க்கிறோம். 1 ஆலயம், பலிபீடம், ஆராதனை. இந்த 3மே நாம தான். இப்போ ஆமா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்ன, நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? பலிபீடம் இருக்கிறது. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? ஆராதனை இருக்கிறது. ஆமா சொல்லுங்களேன். அப்படி என்றால் ஆலயத்தினுடைய பிரமாணம் எசேக்கியேல் 43:12 சொல்கிறது, ஆலயத்தை சுற்றி பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். பலிபீடத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? லேவியராகமம் 6:13 என்ன சொல்கிறது? பலிபீடம் அணைந்து போகவே கூடாது, எப்போது எரிந்து கொண்டே இருக்கணும். ஒரு தேவ பிள்ளையுடைய 3வது தன்மை, எப்பொழுதும் கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டே வருவார்கள். இதுதான் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்ன, நம்முடைய பலிபீடம் அணைந்து போக கூடாது. ஆமை சொல்லுங்களேன். எப்போதும் எரிந்துகிட்டே இருக்கணும். ஆமை சொல்லுங்களேன். இந்த பலிபீடத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? ரட்சிப்பு. அல்லேலூயா. ஏசாயா 62:1 நினைக்கிறேன், வாசிப்போமா? ஏசாயா 62:1 வாசிப்போம். சீக்கிரம், நேரம் இல்லை. எடுத்துங்க வாசிங்க. வெளியிருந்து வாசிக்கலாம். சியோனின் நிமித்தம், எருசலேமின் நிமித்தமும், நல்ல கிளியரா வாசிங்க. எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போலவும். ரட்சிப்பு நமக்குள்ள, ரட்சிப்பு அணைஞ்சு போக கூடாது. நம்ம ரட்சிப்பு எரிகிற தீவட்டி. ஆமா சொல்லுங்களேன். எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அந்த விளக்கு எரிய நிறைய பேர் அதுல களி கூர்ந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். உன் பலிபீடம் எரிய தேசம் களி கூறும். ஆமென் சொல்லுங்களேன்.